அடுத்த பாடல் 1803. பிறவா நெறி தந்த பேரருளானல் பேரருளாளன். எப்போதுமே பிறக்காத நெறின வழிமுறை, எப்பொழுதுமே பிறக்காத ஒரு வழிமுறையை தந்த பேரருளாளன் யார்? இப்போ சமாதி நிலையில் இருக்காருன்னு ஒருத்தர் சொல்லிட்டோம். இப்போ அவருக்கு இந்த இடத்துல இனிமேட்டு உடம்பு தான் இருக்காரு, ஆனால் சமாதி நிலையில் இறைவனை லயிச்சு போய் உட்காந்துட்டே இருக்காரு. இப்போ அவருக்கு இப்போ பிறவா நெறி, எப்போதுமே பிறவி என்ற ஒன்று வராத ஒன்றை கொடுத்து விட்டார் இறைவன். யாரு? பேரருளாளன். அருள் என்பது இப்போ பேரருளாக மாறிவிட்டது. அருளாமேன்னு முடிச்சார். இப்ப இன்னைக்கும் நமக்குலாம் அருள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது பேரருளா? அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது கேள்விக்குறி. ஆனால் இந்த சமாதி நிலையில் இருப்பவர்களுக்கு அவரை சுற்றி ஒரு அருள் ஒன்று இருக்கு இல்லையா, அது பேரருளாக இருக்கின்றது. அந்த பேரருள் தான் என்ன பண்ணுது? நான் போன பாடல இறுதியில் விளக்கமாக சொன்னேன் இல்லைங்களா, யார் என்ன நினைக்கிறாங்களோ, ஆத்மார்த்தமாக சரணடைந்து பக்தியோடு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. எப்படி நடக்குது? இந்த பேரருள் தான் காரணம். ஸோ இப்போ இறைவன் அந்த பேரொருளை அவருக்கு கொடுத்துட்டாரு. அந்த பேரொருள் காரணமாக அவருக்கு பிறவா நெறி வந்து கொடுத்துட்டாரு. இதே முதல் அடி. இரண்டாவது அடியில் மறுவா அருள் தந்த மானந்தியார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மறுவா அப்படிங்கிறாரு. மறுவுதல் அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுதல். இந்த உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் என்ற ஒன்று மாறுதல் தான். அது அழித்தல்னா காணாம போகுது அப்படின்னு பொருள் அல்ல. நம்ம ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கோம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக தன்மையாகத்தான் மாறுமே தவிர்த்து அது அழிஞ்சு போனா காணாம போகுதுன்னு அல்ல. தண்ணி இருக்கு, இப்ப அது அழிஞ்சு போச்சே, காணாம போச்சே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஆவியான்ற ஒரு தன்மையா தான் மாறி இருக்கு. பேப்பரை எரிச்சிட்டோம்னா அது கரி என்ற ஒரு தன்மையாகத்தான் மாறி இருக்கிறது. அப்படி ஒரு பொருள் வந்து இன்னொரு தன்மையா தான் மாறுது. அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் ஏதோ ஒரு வகையில் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. அப்ப இவர் சமாதி நிலையில அமர்ந்துட்டாரு அந்த இறைவனுடைய திருவருளால. அப்ப ஒரு அமர்ந்துட்டாருன்னா அப்ப அவருக்கும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும்ல. ஏன்னா இறைவன்ட்டு வந்து பிரிஞ்சு வந்தாரு, பிரிஞ்சு வந்து திருவாசகத்துல வர்ற மாதிரி பல பிறப்புகள் எடுத்துட்டாரு. பறவை, விலங்கை, பறவையாய், பாம்பாய், விலங்காய் எல்லா பிறவை எடுத்துட்டு மனுஷ பிறப்பு எடுத்துட்டாரு. எடுத்து குடும்பம் பாசம் சொல்லிட்டாரு போன பாடல. பாசத்தோட இருந்து அப்புறம் பாசத்தை போக்கி அன்பை கொடுத்து இப்ப இந்த சமாதி நிலைக்கு வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இவ்வளோ தூரம் அவருடைய உடம்பிற்கு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இதுக்கு அடுத்து என்ன மாற்றம் அவருக்கு நிகழும் அப்படின்னா மாறாது அப்படிங்கிறாரு. மறுவா அருள் தந்த அப்படின்றாரு. என்னைக்கும் மாறாத ஒரு அருளை கொடுத்துட்டாராம் இறைவன் அவர்கிட்ட. அந்த அருள்னால என்ன? அவர் சமாதி நிலையில தான் அமர்ந்துகிட்டே இருப்பார். எத்தனை யுகங்களானாலும் அவர் அப்படியே தான் அமர்ந்திருப்பார். இதுக்கு சான்று நம்ம திருமலர் பாடலையே சொல்லலாம். திருமலர் பாடலை நம்ம முதல் பாயிரத்திலே பாடியிருப்பார். எண்ணிலி கோடி யுகம் அமர்ந்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எண்ணிலி கோடின்னுங்கிறாரு. அப்படின்னா எண்ண முடியாத கோடிக்கணக்கான யுகங்கள், வருஷங்கள்லாம் சொல்லலை, கோடிக்கணக்கான எண்ண முடியாத கோடி அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு யுகத்தையே நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல, இத்தனை வருஷம் இருக்கா அப்படின்னு. ஆனா அவரு யுகங்களை சொல்றாரு, அதுவும் எண்ண முடியாத கோடிக்கணக்கான அகலம் நான் அமர்ந்தேனே அப்படிங்கிறாரு. அப்போ திருமூலர் அங்க இருக்காருல, அதே போல மாறாத ஒரு இடத்துல இருக்காருல்ல இறைவனது அருளால. அப்ப அவர் இங்க சான்றா நிக்கிறார். அந்த மாதிரி மறுவா அருள் தந்த மானந்தியார்க்கும் அப்படிங்கிறார். ஸோ இறைவனே என்ன பண்றாராம்? மிகப்பெரிய குருநாதராக. ஏன் மானந்தின்னு சொல்றாரு? நந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் குருவா இருந்து அவருக்கு மட்டும்தான் வழிகாட்டுறாரு. மானந்தினா எப்படி? உலகத்துக்கே வழிகாட்டுறாரு இறைவன் குருவாக வந்து. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அந்த இறைவனே என்ன பண்றாராம்? இவருக்கு மறுவாத ஒரு அருளை அங்கு தந்து விட்டார். அப்போ எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி அவர் அந்த உடம்போட தான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த உடம்பு என்ன செய்யும்? உலக நன்மைக்கு ஏதோ ஒரு காரியத்தை அது செய்து கொண்டே இருக்கும். அவருக்கு அந்த அருள் இருக்கு இல்லையா, அதை அவரை சுற்றி இருக்கக்கூடிய அருளால் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்படி வழி நடத்தணுன்றது மானந்தி இறைவனுக்கு தெரியும். அவர் உள்ளேருந்து கட்டளை இடுவார், அந்த உடம்புக்கு கட்டளை இடுவார், அது தானாக செஞ்சுக்கும். இவர்கிட்ட எண்ணமே இல்லை, எண்ண மாட்ட நிலையில் அவர் உட்காந்துட்டார். இந்த இது ரெண்டாவது அடியில் சொல்கிறார். மூணாவது அடியில் அறவழி அந்தணன் ஆதி பராபரன் அப்படின்னு சொல்றார். அறவழி, அறம்னா என்ன? தர்மம். தர்மம்ன்றது சமஸ்கிருதம், அறம் என்பது தமிழ். அதுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே பொருள் தான். அறவாளி, ஆக்சுவலி அறவாளி. வாளினா அறவழியில் வாழுகின்ற அப்படின்னா தர்மத்தின்படியே வாழுகின்ற அந்தணன் ஆதி பராபரன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்தணன் அப்படின்னா யாரு? அந்தத்தை யார் ஒருத்தர் உணர்ந்து விட்டாரோ அவர் தான் அந்தணன். இப்போ இன்னைக்கு நம்ம கோயில்கள் எல்லாம் பார்ப்போம், பேச்சு வழக்கா அங்கே கோயிலில் பூஜை செய்கிறவரே சொல்லுவார்,
அந்தணர்கள் நாங்கள்லாம் அப்படின்னுவாங்க, இல்லை பார்ப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வேதியர்கள் நாங்கள்லாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதற்கெல்லாம் பொருள் என்னன்னா, வேதத்தை உணர்ந்தவன் தான் வேதியன், தனக்குள் இறைவனை பார்த்தவன் தான் பார்ப்பனன், இறைவனது அந்தத்தை உணர்ந்தவர் தான் அந்தணன். எல்லாருமே ஒரு பூணும் சிகை நூலும் பாடலே திருமந்திரத்திலே சொல்லிட்டாரு. பூணூலும் சிகை நூலும் பூணூலும் சிகையும் ஒரு அலங்கார பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஒரு பூணூலும் குடுமி வச்சதுனால அவங்க பார்ப்பனராகவோ அந்தனராகவோ ஆக முடியாதுன்றதையும் திருமந்திரம் பாடலே சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்துல அந்தணன் யாரை குறிப்பிடுறாரு? இந்த இடத்துல இந்த சமாதி நிலையில அமர்ந்துட்டார் இல்லையா, அருளால வந்து அமர்ந்துட்டாரு, அவரை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டாரு. அறவாளி அப்படிங்கிறாரு. இப்போ அவர் உடம்போட அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, யாராவது ஒரு சுத்தி ஒரு 10 பேர் வந்து நின்று யார் என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிருமானா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? யார் இங்க பக்தியோடு சரணடைஞ்சு கேட்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அதான் தர்மத்தின்படி, அதான் அறவாளி அப்படிங்கிறார். அறத்தின் வழியில் யார் என்ன கேட்குறாங்களோ தர்மத்தின்படி அது அவர்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அந்தணன் அப்படிங்கிறார். இப்போ இவரு வேதத்தினுடைய அந்தத்தையே தெரிஞ்சுக்கிட்டவர், இறைவனுடைய அந்தம் அதையே தெரிஞ்சுக்கிட்ட எல்லையை தெரிஞ்சுக்கிட்டவர். இறைவனுடைய எல்லையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம். 1 2 நம்ம எண்ணிக்கை கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணுடைய இறுதி என்ன சொல்லுங்கன்னா நம்மளால சொல்ல முடியுமா? மனித அறிவினால் சொல்லவே முடியாது. அதுபோல இறைவனுடைய எல்லை எது என்று சொல்ல முடியுமா என்றால் நம்மால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி, ஆனால் இவர் சமாதி நிலையில் இருப்பவர் அதை தெரிந்து கொள்வார். எப்படி தெரிஞ்சுக்குவாரா? நம்மளாம் 6வது அறிவில் இருக்கும், அதனால தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அவர் பேரறிவை பெற்று விடுவார். ஏன்னா திருமந்திரத்திலே ஒன்று இருக்கு. திருமந்திரத்தில் 7ஆம் அறிவு இருக்கு, 8ஆம் அறிவு இருக்கு, 9ஆம் அறிவு இருக்கு, 10ஆம் அறிவு, 10 அறிவு இருக்குன்னு திருமந்திரத்தில் ஒரு பாடல சொல்லியிருக்காரு. அப்போ அவர் 10ஆம் அறிவு பெற்ற நிலைக்கு அங்கே போனதுனால இறைவனுடைய அந்தத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். ஸோ தெரிந்து கொண்டு தான் அந்த சமாதி நிலையில் அமர்ந்து உலகத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவரு ஆதி பராபரன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தானே இறைவன் என்கின்ற நிலையில் திருமந்திரத்தில் பல பாடல்களில் சொல்லியிருப்பார். ஆதினா என்ன? எப்பொழுது இறைவன் தோன்றாதவன், எப்போ அந்த பிரபஞ்சம் தோன்றியதோ அப்போதிலிருந்தே இருக்கக்கூடியவன் தான் அந்த ஆதி பராபரன். ஸோ அவரையே என்ன பண்றாரா? இவர் இங்கு தெரிந்து கொள்கிறார், உணர்ந்து கொள்கிறார். ஸோ இதுவும் இங்கு ஒரு வகையில் முக்தி தான், வீடு பேரு தான், இறைவனோட இரண்டரை கலக்கும் நிலை தான். ஆனால் உடம்போடு இருக்கிறாரு, ஆனால் கலந்த நிலை, அந்த உணர்வு நிலையில் அவர் இருக்கிறார். அதுதான் ஆதி பராபரன் அப்படின்னு சொல்றாரு. பரானா அசையா சக்தி, பரன் என்றால் அந்த பரம்பொருள். ஸோ அசையா சக்தியாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அதான் பராபரன். ஸோ அந்த பரம்பொருளை அவர் இங்கு தெரிந்து உணர்ந்து கொள்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? உறவு ஆகி வந்து என் உளம் புகுந்தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு அறவழியில ஒரு அந்தனா உலகத்துக்கு இந்த நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆதி பராபரனை தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அந்த ஆதியில இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த இடத்துல இப்போ அசையா சக்தியாக பரம்பொருள் இவருடைய உடம்புக்குள்ள உறவு ஆகிடுதான். இந்த இடத்துல உடம்போடு அந்த மூச்சு காற்றோடு அருளோடு எல்லாம் சேர்ந்து புகுந்து என் உளம் புகுந்தானே அப்படின்ற யாரு? இவர் உடம்புக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே அவர் புகுந்துட்டார். இப்போ இந்த 4வது அடி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முக்தி என்பதற்கு நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். கடல் நீர் இருக்கு, ஒரு தண்ணியில் ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் தண்ணியை கொண்டு போய் கடலுக்குள்ளே கொட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? கடல் தண்ணி வேற இல்லை, கிளாஸ் தண்ணி வேற இல்லைன்னு ஆகிடும். திருப்பி அந்த கிளாஸ் தண்ணியை எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நாமெல்லாம் இங்கு தனியாக ஒரு ஆத்மாவாக பிரிந்து இருக்கிறோம். முக்தின்னு சொல்லும்போது இறைவன் என்ற பேரில் பெரிய கடலுக்குள்ள இந்த ஆத்மா உள்ளே போய் கலந்துருச்சுன்னா அப்போ இறைவன் தானே இறைவன் என்ற நிலைக்கு நம்மளாம் ஆயிடுவோம். ஆனால் உடம்பை விட்டுட்டு போய் பல பேர் அது போல் ஆகுறாங்க. ஆனால் இந்த சாதகத்தில் இருப்பவர் இங்கே சமாதி நிலையில தான் இருக்காரு, உடம்பு தனியாக தான் இருக்கு. ஆனாலும் அந்த இறைவனோடு இரண்டரை கலந்தால் என்ன ஒரு உணர்வில் இருப்பாரோ அந்த உணர்வு நிலையிலேயே அவர் இங்கே இருப்பார். திருமூலர்லாம் அப்படி தான் இருக்கார். திருமூலர், அகத்தியர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்போடு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் இறைவனோட இரண்டரை கலக்கும் பொழுது என்ன ஒரு நிலையில் இருப்பார்களோ அந்த நிலையிலேயே இவர்கள் இருப்பார்கள். அதான் 4வது அடியில் சொல்றாரு, உறவாகி வந்து என் உளம் புகுந்தானே அப்படின்னு சொல்றாரு. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு பிறவா நெறியை அந்த சாதகருக்கு கொடுத்து விடுகின்றார். யாரு? பேரருளாளன். மிகப்பெரிய பேரருளையும் அங்கு கொடுத்து விடுகின்றார். கொடுத்த பின்பாக அவருக்கு ஒரு மாறாத நிலையை கொடுத்து அவருக்குள்ளே மாநந்தியாக உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இறைவனே அங்கு புகுந்து அவரை வைத்து உலகத்திற்கே இங்கு வழிகாட்டுகின்றார். என்ன மாதிரி வழிகாட்டுகிறார்? அறவழியில் அந்த அங்கு அவரை சுற்றி உலகத்திற்கு என்னென்னலாம் நன்மை நடக்கணுமோ எல்லாமே அறவழியில் நடப்பது போலவே அங்கு குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார். அப்ப இந்த சாதகர் என்ன செய்யறாரு? வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்கின்றார். எப்படி உணர்றாரு?
ஒரு சமாதி நிலையில தான் இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள சாதகம் ஓடிக்கிட்டு தானே இருக்கு உள்ள. ஏதோ ஒரு சாதகம். அது எந்த மார்க்கமா வேணா இருக்கட்டும். ஏதோ ஒரு வகையில ஏன்னா முதல்ல இறைவன் குருவா உள்ள வந்தாருன்னு பார்த்தோம். 2, 3 பாடலுக்கு முன்னாடி. குருவா வந்து வழிகாட்டி இருப்பார்ல. நீ இந்த மந்திரத்த சொல்லு, இத செய்ன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் சொன்னதை ஒரு சமாதி நிலையில இருந்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அப்போ உடம்பு உணர்வு நிலையோட சொல்லுவாரான்னு கேட்டா இல்ல. இதுவும் திருமந்திரத்துல 3வது தந்தத்துல யோக மார்க்கத்துல சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல அமிர்தம் உள்ளேருந்து ஊற்றெடுத்து ஆரம்பித்த பின்பாக தானாகவே அந்த உள்ளுக்குள்ள இருக்க சாதகத்தை தானாகவே செஞ்சுக்கும் அந்த 7 சக்கரங்களும் அப்படின்றத ஒரு பாடல விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ தானாகவே சாதகம் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் சமாதி நிலையில எண்ணங்களற்ற நிலையில இருப்பார். ஸோ அப்பதான் இந்த இடத்துல அவருக்கு மாறாத ஒரு உடம்பையும் இந்த இறைவன் அந்த இடத்துல கொடுக்குறாரு. மானனியா வந்து கொடுக்குறாரு. ஸோ தர்மத்தின்படி இந்த இடத்துல வழிநடத்த வைக்கிறாரு. இப்போ சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய இறைவனை இறைவனின் எல்லையை அவர் இங்கு தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்ட பின் யாரு ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எப்ப தெரிஞ்சுக்கிறாரோ அந்த பரம்பொருள் இவர் தெரிந்து கொண்ட பின்பாக இவருக்குள் உறவாகி இவருக்குள்ளேயே கலந்து விடுகின்றார். அப்ப என்ன பொருளா இது? கிளாஸ் தண்ணி கடலுக்குள்ள போய் ஊத்துனாலும் அது முக்தி தான். கடல் தண்ணியே வெளியில வந்து கிளாஸ் தண்ணியை எடுத்துக்கிச்சுனாலும் அப்ப கிளாஸ் தண்ணி அதோட கலந்துக்குது இல்ல. ஒரு சுனாமி வந்துச்சுன்னா வெளியில ஒரு கிளாஸ்ல தண்ணியை வச்சிருக்கோம் கடற்கரையிலே தூரத்துல. சுனாமி வந்து அந்த கிளாஸோட தீட்டு போயிருச்சுன்னா அதுவும் முக்தி தான். அந்த கடல் தண்ணியோட கலந்துருச்சுல்ல. அந்த மாதிரி இப்ப இறைவனே வந்து என்ன பண்றான்? இவரை 2 கலக்க வைத்துக் கொள்கிறார். அந்த பாடலுடைய கருத்து. என்னடா ஐயா இந்த சமாதி என்ன ஒரு ஞானிய ஒரு ஞானம் பெற்றவரை சமாதி வைக்க 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 வேண்டும் என்று சொன்னால் அவர் எல்லாம் அறிந்த வல்லவர் ஞான நிலையில இருக்கிறவர் என்ற கோட்பாட்டு தான் நாங்க சமாதி வைக்கிறோம். ஆமாம் ஐயா. சமாதியை போய் கேட்கிறேன். இப்ப வந்து அவருக்கு இந்த முத்தி அடைந்தவர் என்ற தோரணைதான நாங்கள் வைக்கிறோம் சமாதி. அப்ப இவர் இப்ப சமாதியில இருந்தாலும் அவர் இறைவனோட கலந்த ஒரு சக்தியோட சமாதியில இருக்கிறார். இருக்கைக்குள்ள அந்த அவற்ற உடல் எல்லாம் அந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்து விடும். அதாவது ஐயா, இதை சமாதினா நம்ம 2 வகையா புரிஞ்சுக்கலாங்க ஐயா. உலக ரீதியா இன்னைக்கு சமாதின்னு ஒன்று புரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பல மடங்கள் இருக்கின்றது. இந்த மடத்தை வந்து மடாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் இறந்தோடனே என்ன எழுது இந்த இடத்துல, இவர் இறந்துட்டாரு, இறந்தோடனே இவரை சமாதியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் அப்படியே உள்ளே வச்சு புதைச்சிட்டு சுற்றி காலெல்லாம் கட்டி இவர் சமாதி ஆகிட்டாரு, சமாதி நிலையில் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பூஜைகள் வழிபாடுகள் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இந்த பாடலில் சொல்லப்பட்ட சமாதி நிலையான்னு கேட்டால் கிடையாது. இந்த பாடலில் சொல்லப்பட்ட சமாதி நிலை என்றால் நீங்கள் ராகவேந்திரரை தான் புரிஞ்சிக்கணும். ராகவேந்தர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நான் உட்காந்து கையில ஜபமாலையை உருட்டிக்கிட்டே இருப்பேன், மாலை கீழே விழுந்துரும், என்னை வச்சு கட்டிடுங்க, நான் உட்காந்த இடத்துல கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அதுதான் அந்த சரியான சமாதி நிலை. இது புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரி இங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த உலகம் ஃபுல்லா இருக்காங்க. எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. மலை குகைக்குள்ள, தண்ணிக்குள்ளலாம் இருப்பாங்க, பூமிக்குள்ள இருப்பாங்க. எங்க இருப்பாங்கன்னு நமக்கு சொல்லவே முடியாது. இதற்கு சான்று வந்து பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வகுப்புல, சென்னைக்கு அருகாமையில் வள்ளிமலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து படிக்கட்டுலாம் கிடையாது. நான் சொல்கிறது கிருபானந்த வாரியார் காலத்தில். அப்போ கிருபானந்த வாரியார் காலத்தில் அந்த முருகருக்கு போய் பார்க்க போகிறதுக்கு படிக்கட்டு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தினாங்க. குழு தலைவர் கிருபானந்த வாரியார் தான். இப்போ படிக்கட்டு மலையில் வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் கடப்பாறையை வச்சு குத்தும்போது ஒரு பெரிய ஓட்டை ஒன்று விழுந்துச்சான். கடப்பாறை உள்ளே போகிற மாதிரி ஒரு ஓட்டை விழுந்துச்சான். உள்ளே எட்டி பார்த்தா ஒரே சாம்பிராணி வாசனை வந்துச்சான். பார்த்தா உள்ளே ஒருத்தர் தியானம் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது மலை குகைக்குள்ளே. ஒரே இருட்டா இருக்கு. ஆனா உள்ள உட்காந்து ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படிக்கட்டை செதுக்குறவங்க பயந்து போய் கிருபானந்த வாரியர்கிட்ட சொன்னோடனே அவர் உள்ள உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சமாதி நிலையில இருக்காரு. அந்த இடத்த அப்படியே மூடிட்டு வேறு ஒரு பாதையில படிக்கட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி இங்கு பல மலைகளில் பல பேர் உட்கார்ந்து தியான சமாதி நிலையில் இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு பல மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்கள் அப்படித்தான் வந்தது. என்ன எல்லா மலையிலையும் கோயில் வைக்கல. எந்த மலைகள் எல்லாம் இவங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தான் கோயில் வச்சிருக்காங்க. எப்போ இங்க இப்ப நான் பாடலை படிச்சோம் இல்லைங்களா, சமாதி நிலையில இருக்காருன்னா அவரை சுத்தி அருள் ஒன்று இருக்கும். யாரெல்லாம் கொஞ்சம் தர்மப்படி பிரார்த்தனை பண்றாங்களோ நடக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்ப அங்கெல்லாம் கொண்டு போய் கோயிலை நம்முடைய சான்றோர்கள் கட்டி வச்சாங்க.
அப்போ அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குன்னு வச்சுக்குவோம். அங்கே போய் நம்ம முருகா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முருகரை சரணடைந்து வேண்டும் போது அப்போ அங்கே அருள் நிறைஞ்சி இருக்கிறதுனால அது தானாகவே நடக்கின்றது. சரிங்களாய்யா? ஸோ இது வந்து 2வது வகை சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் கேட்குறது உலக ரீதியாக ஞானம் அடைஞ்சதுனால தானே சமாதியில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல வைக்கிறீங்க. அது மனிதர்களாக கொண்டு வந்து வைப்பது, சமாதி நிலையில் வைப்பது என்பது மனிதர்கள் வைப்பதில்லை, இறைவன் வைப்பது. அந்த பாடலை படித்தோம் இல்லையா, நந்தி அகம் புகுந்தானே அப்படின்னு சொல்லி வச்சோம் இல்லைங்களா? இப்போ இறைவன் தான் இந்த இடத்துல உள்ள எப்போ புகுறாரோ அந்த இடத்துல நந்தியாக குருவாக உள்ள வந்து புகுந்து அவர் தான் சமாதி நிலையில வைக்கணும். அப்படி ராகவேந்திரருக்கு வச்சதுனால தான் ராகவேந்தருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம சமாதி நிலைக்கு இறைவன் வைக்க போறாரு, நம்ம உலகத்துக்கு நன்மை செய்யணும். அவரே சொல்லியிருக்காருல 800 வருஷம் இந்த இடத்த சுற்றி நின்று நான் உலகத்திற்கு அருள்பாலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லைங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல சமாதி நிலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கேள்விக்கான பதில். புரிஞ்சிருக்கிறது. இருந்தாலும் இந்த அந்த உடல் எந்த காலமும் இந்த உடல் அழியாமல் சமாதியில இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்குமா இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு போன பாடல்ல படிச்சாலே மறுவா அருள் தந்த அப்படின்னு பாடினார் இல்லையா? எப்பயுமே மாறவே மாறாது. மறுவா அருள் தந்த மாறவே மாறாது உடம்பு. அது பாட்டுக்கு இருக்கும். எத்தனை யுகங்கள் ஆனாலும் அது அப்போ உடல் அப்படியே தான் இருக்கும். அதற்கு சான்றும் நம்ம திருமூலரை தான் சொல்லலாம். ஏன்னா அவருடைய உடம்பு என்பது ஒன்று. அவர் கைலாசத்திலிருந்து அவர் உடம்போடு வந்த ஒரு உடம்பு, அந்த உடம்புல தான் எண்ணிலி கோடி யுகம் அமர்ந்தேனேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த உடம்பு மாறவே இல்லையே. அந்த உடம்போட தான் இங்க வந்தாரு. இங்க வந்து உங்களுக்கு 3000 வருஷம் உட்கார்ந்தாரு மூலனோட உடம்புல. அப்போ அந்த சாதகத்தை செய்யும்போது மூலனுடைய உடம்பு மாறவே இல்லையே அங்க. இல்லைங்களா? 3000 வருஷமா இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் 100 வருஷம் தான். ஒரு பல உடம்புல சித்துக்கு கூடு விட்டு கூடு மாறி மாறி 3000 பாட்டு எழுதினாருன்னு சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா அவரே பாடல்ல சொல்றாரு, அழியாத உடம்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சான்று தானே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாரு. சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. நல்லது ஐயா. சார், இந்த கிளாஸ் சம்பந்தமா இல்லாம பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பூதநாத கீதையில வந்து 8வது பகுதியில வந்து கர்மா வினைகள் மனுஷன் பிறப்பா, அது பொதுவா சொல்லினே இருக்குது. கர்மம் இருக்கிறதுனால மனுஷன் பிறந்துனே இருக்கிறான்னு சொல்லினே இருக்கீங்க. ஆனா அதுல வந்து இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போறான். அது அவன் கர்ம வினையினால சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போறான்னு சொல்லுங்க. அப்ப அவன் சொர்க்கத்துக்கும் இல்ல நரகத்துக்கு போகும்போது அவன் கர்ம வினை முடிஞ்சிருது இல்ல அந்த இடத்துல வந்து, அப்புறம் எப்படி திரும்ப பிறப்பான் அவன் அந்த கர்ம வினை முடிஞ்சதுக்கு அப்புறம்? இல்ல, அதாவது இதை வந்து நீங்க சரியா நான் அதில் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு வந்து பிறவிகள் வந்து 3 வகையாக நம்ம இங்கே வந்து பிரிக்கிறோம். ஒன்று ஆகாமிய கர்மா, இன்னொன்று சஞ்சித கர்மா, 2வது பிராப்த கர்மா, 3வது ஆகாமிய கர்மா. 3 பிறவி இருக்கு. சஞ்சித கர்மான்றது ஒரு பிறவியினுடைய தொகுப்பு. அந்த தொகுப்புலேருந்து பிராப்த கர்மா ஒரே ஒரு பிறவியை மட்டும் வாங்கிட்டு இந்த பிறவிக்கு வரும். இப்போ இந்த பிறவி எடுத்துட்டோம் இல்லைங்களா, இது வந்து பிராப்த கர்மா. இந்த பிறவியில இதை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிறவியில தான் நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கோம், இல்ல பல பேர் நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க. இப்ப புண்ணியம் நிறைய செய்யும் போது இந்த பிறவிக்கான கடன்களை செஞ்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு மனிதர் வந்து 70 வயசு வாழணும்னு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம். 70 வயசோ 80 வயசோ வாழணும்னு வச்சிருக்காரு. அவர் வாழும்போது தன்னுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. கடமைகளை செய்து முடிக்கும் போது நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த புண்ணியத்தையும் இந்த பிறவியில் தான் தீர்த்தாக வேண்டும். அப்ப அதுக்காக இன்னொரு 10 வருஷம் வாழ வைப்பாங்கன்னு பொருள். அப்ப அதுக்கு தான் இறைவன் என்ன பண்றாரு, சொர்க்கத்தை கொடுக்குறாரு. சொர்க்கத்தை கொடுத்து இந்த புண்ணியத்தை தீக்க வச்சுக்கிறாரு. நீ செஞ்ச புண்ணியத்துக்கு சொர்க்கத்தை அனுபவிச்சுக்கோன்னு. அப்ப திருப்பி ஒரு மனுஷன் பாவம் சேர்த்து வச்சிருக்கான். அப்ப அந்த பிறவிக்கான பாகத்தை என்ன பண்றாரு, நீ என்ன பண்ணு, நரகத்துல போய் கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சிட்டாரு. இப்ப நரகம் சொர்க்கம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் திருப்பி பிறவி எடுக்கிறாரு தான் நீங்க கேட்கிற கேள்வியா வருது. ஆனா சஞ்சித கர்மா பாக்கி இருக்கத்தான் செய்கிறது. சஞ்சித கர்மால தான் என்ன பண்றாரு, அடுத்த பிறவிக்கான அங்க பிறவி வருகின்றது. இப்போ உங்களுக்கு புரியும். நீங்க அந்த கேள்விக்கான பதில புரிஞ்சுக்கணும், சஞ்சித கர்மானா என்னன்றதை முழுசா புரிஞ்சுக்கணும். அந்த வகுப்புல நான் அதை பற்றி விளக்கமா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது முழுசா சஞ்சித கர்மானா என்ன, பிராப்த கர்மானா என்ன, ஆகாமிய கர்மா, 3 வித கர்மாக்கள் இருக்கின்றது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்ல சார், அப்படின்னு நினைச்சு நான் அந்த வீடியோ இன்னொரு தடவை பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது எனக்கு. இல்ல சார், இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தாலும் இந்த பிறவிக்கான நன்மை கெட்டதுக்கு சொர்க்க நரகம் கொடுத்து முடிச்சுட்டா ஒவ்வொரு பிறவிக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும். அப்படின்னு பார்த்தா பிறவிகள் தொடர வாய்ப்பு இல்லையே. அது ஜீரோ ஆயிடுது, எல்லாமே ஜீரோ ஆயிடுதுல. அந்த நன்மை தீமைகள் முடிஞ்சு போயிடுது. நம்மளுக்கு வந்து ஒரு பிறவியும் ஜீரோ ஆயிடுது. இந்த பிறவிக்கான நன்மை தீமைகள் முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது பிராப்த கர்மாவுக்கான நன்மை தீமைகள் தான் முடிஞ்சதே தவிர்த்து சஞ்சித கர்மாவுக்கான நன்மை தீமைகள் முடியவில்லை. அதில் அனுபவிக்க வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்குது. சஞ்சித கர்மா எப்போ முடியுதோ, புரியுதுங்களா உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு பிறவி இல்லாத நிலையே போகும். உங்களுக்கு
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 10,000 பிறவி எடுக்க வேண்டும் என்பது சஞ்சித கர்மா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 10,000 பிறவியிலேருந்து ஒரே ஒரு பிறவியை மட்டும்தான் வாங்கிட்டு வர்றாரு பிரார்த்த கர்மா. இந்த பிரார்த்த கர்மாவை தான் இந்த பிறவிலே அனுபவிச்சு முடிச்சுக்கிறாரு. இந்த இடத்துல கடன் எல்லாம் தீர்த்து அப்பாடா இந்த பிறவிக்கான கடனை தீர்த்து முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் இங்கே 9,999 பிறவி இருக்கு. அப்போ அதை அனுபவிக்கணும்ல உங்களுக்கு. அப்போ அதிலிருந்து ஒரு பிறவி வரும் மீண்டும். இந்த எப்போ 10,000 பிறவி அனுபவிச்சு முடிக்கிறோமோ அப்போதான் அந்த இடத்துல பிறவி இல்லாத நிலைக்கு நம்ம போக முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வீடியோ நான் யா பாக்குறேன் சார். சங்கீத கர்மானா எனக்கு கரெக்டா புரியல எனக்கு. ஆக்சுவலி நான் ஒரு முறை அந்த வீடியோ பாக்குறேன் சார். நான் வந்து ஓகே, நான் என்ன எளிமையாக சொல்லி முடிக்கிறேன். பிறவி எடுத்ததற்கு காரணமே இறைவன்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வரோம். பிரிஞ்சு வந்தது தான் காரணம். அப்போ ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக பிரிஞ்சிட்டு வந்தாச்சு இல்லைங்களா? எவ்வளோ ஆசை இருக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. ஆசையை அனுபவிப்பதற்கு என்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. இந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஆசையுடைய கணக்கை வச்சு பார்த்தோம்னா ஒரு பிறவியில் தீர்க்கவே முடியாது. ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தால் தான் அவ்வளோ ஆசையுமே தீர்க்க முடியும் என்பது ஒன்று. இரண்டாவது, இப்போ ஆசையெல்லாம் அனுபவிச்சு தீர்த்தாச்சுப்பா, வாப்பா இறைவன்கிட்ட போகலாம் அப்படின்னு இறைவன் அப்படியே கூட்டு போயிட மாட்டார். இப்போ நீங்கள் திருப்பி இறைவன்கிட்ட போனே திருப்பி அங்கே போனோன்னே ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? திருப்பி பிறந்து வருவோம். அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல? இந்த ஆசையெல்லாம் சலிக்க சலிக்க அனுபவிக்க வைக்கிறார். எப்பா சாமி எனக்கு போதுண்டாப்பா, அந்த பிறவியே வேணாண்டா, எவ்வளோ பணம் தாங்க வைரம் கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எவ்வளோ சுகத்தை கொடுத்தாலும் எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு சலிக்க வைக்கிற அளவுக்கு தான் இங்கே பிறவியெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ எப்போ இறைவன்கிட்ட பிரிக்கிறோமோ அப்பயே இங்கே கோடிக்கணக்கான பிறவி, எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான பிறவிகளை வந்து எப்போ இறைவன்கிட்ட பிரிஞ்சோமோ அப்போவே வகுத்து வச்சிடுறாரு. இறைவன் தர்மத்தை ஏற்கனவே வகுத்து வச்சுட்டாரு. அந்த தர்மத்தின்படி ஒரு மனுஷனுக்கும் இத்தனை பிறவி இருக்குன்னு எழுதி வச்சிடுறாரு. இந்த எழுதி வச்சுட்டார் இல்லையா, இத்தனை பிறவி எடுக்கணும் கோடிக்கணக்கில், இந்த மொத்த தொகுப்பு தான் இங்கு சஞ்சித கர்மா. ஸோ இப்போ சஞ்சித கர்மனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க மகேஷ்குமார். அந்த கோடிக்கணக்கான பிறவியிலேருந்து ஒரே ஒரு பிறவியை எடுத்துகிட்டு வந்து பிரித்து வாங்கிட்டு வரோம். இந்த பிறவியில் இதெல்லாம் அனுபவிச்சுக்கலாம், இதை சாப்பிட்றத அனுபவிச்சுக்கலாம், இந்த குடும்பத்தை அனுபவிச்சுக்கலாம், அம்மா அப்பா அந்த ஒரு பாசம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு வரதான் இங்கே பிரார்த்த கர்மா என்பது ரெண்டாவது. வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் பல நேரங்களில் மாறுது இல்லை. நல்ல எண்ணங்களும் பல நேரங்களில் வருது, கெட்ட எண்ணங்களும் பல நேரங்களில் வருது. ஸோ அதனால சில கர்மாக்கள் கூடுது இல்லையா, இதுதான் கூடுறது குறைக்கிறது, இதுதான் இந்த இடத்துல ஆகாமிய கர்மம். ஸோ மூணையுமே ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், புரியுது சார். ஆக்சுவலி இன்னொரு கேள்வி சார். ஆக்சுவலி திருமணத்துல வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு கடவுளை அடையிறதுக்கு. அதுல ரொம்ப மனசுதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லினே இருக்கும் நம்ம வந்து இப்போ வீடியோல பார்க்கும்போது. இருக்கிறதே பெஸ்ட் மெத்தட்னு என்ன சார் சொல்லுவீங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வழியில? ஏன்னா நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணினே இருக்காங்க. தியானம் பண்ணதுதான் பெஸ்ட் மெத்தடா, இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டுறதுதான் பெஸ்ட் மெத்தடா, இல்ல எது வந்து இறைவனை சீக்கிரம் அடையிறதுக்கான வழியில நம்மளை கொண்டு போகும்? அன்பு ஒன்று தான், அன்பே சிவம்னு சொல்லிட்டாரு ஒன்று. இரண்டாவது, நீங்க எந்த மார்க்கம் போனாலும் சரி, யோக மார்க்கம், தியானம், ஜபம், இந்த மார்க்கத்துக்கு போனாலும் சரி, அன்பு இல்லாமல் இறைவன்கிட்ட போய் சேர முடியாது. ஏன்னா ஒருத்தர் நல்ல ஜாபம், நான் மணிக்கணக்காக தியானம் பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி முடிச்சு வெளியில் வந்து ஒரு பறவை பசியோடு நிற்கும் போது அவனுக்கெல்லாம் போ நான் தான் சாப்பிடுவேன்னு விரட்டி சாப்பாடு கொடுக்காம விரட்டி விட்டாருன்னா அங்கே அன்பே இல்லையே, அவருக்கு முக்தியே கிடைக்காது இந்த இடத்துல. ஏன்னா அன்பு இருக்கணும் அந்த இடத்துல. இது திருமந்திரத்து பாடல்லே ஒரு பாடலில் சொல்லுது, 5வது தந்திரத்தில் இருக்கு. எந்த மார்க்கம் நீங்கள் கடைபிடித்தாலும் சரி, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், கர்மயோகம், எதை அனுபவிச்சாலும் சரி, அன்பு தான் மூலம் இந்த இடத்துல. அதனால் எளிமையான வழி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கத்தின் வழியாக நாம் அதை சென்று அந்த அன்பை வெளிப்படுத்தி இறைவனை அடைவதற்கும், அதுக்கு நேரடியாக நம்ம எந்த மார்க்கத்தை செய்கிறோமோ செஞ்சுட்டு போயிடலாமே. நீங்கள் பக்தியாக இருக்கலாம், கர்மமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், அது ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்றா இருக்கும். அப்போ இதில் நம்ம அன்பை முதல்ல வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே சீக்கிரமாக நம்ம இறைவனத்தில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் அன்பை தான் வெளிப்படுத்துறது என்பதை ஒன்றா சொல்லிடுறேன். இப்போ அன்புன்னா என்னன்னா, நான் இப்போ நடுவில் பாடம் விளக்கும் போதே நடுவில் சொன்னேன், எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு. எந்த செயல் செய்தாலும் சரி அதில் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது என்பது ஒன்று. நான் செய்தேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது 2. இது 2மே இல்லாமல் செஞ்சோம்னா நிச்சயமாக அன்பு லேசாக என்னன்னாவது தெரிஞ்சிக்க முடியும். முதல்ல அதில் எடுத்தோடனே மொத்தமாக வந்துடும் சொல்ல முடியாது. அன்புன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது சிறிது சிறிதாக சென்று அன்பின் முற்று பெற்ற நிலையில் நிச்சயமாக இந்த முக்தி அடையலாம். சரிங்களா? ஓகே, அன்பு வந்து புரிஞ்சு சேர்க்கணும். நீங்க நிறைய பேர் சொல்லினே இருந்தீங்க. அன்பு, அருள், அப்புறம் பேரருள், மூணுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? அன்பு, இன்னொன்று அருள், பேரருள்னு சொன்னீங்க. இப்போ அருள் என்றால் என்ன? பேரருள் வந்து இறைவன் கிட்ட மட்டும் தான் பேரருள் இருக்கு இல்லைங்களா சார்? அருள் வந்து நம்ம கிட்ட இருக்கலாம், இறைவன் கிட்ட மட்டும் தான் பேரருள் இருக்கு. அவரை மட்டும் தான் பேரருள் மொத்த தொகுப்பு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மழை வருதா அது ஒரு அருள்,
புழுங்குதா, காத்து வருது, சில்லுன்னு காத்து வருதா, அது ஒரு அருள். பசிக்குதா, அதுவும் ஒரு அருள் தான். அப்புறம் பசிச்ச உடனே சாப்பாடு கிடைக்குதா, அதுவும் ஒரு அருள் தான். இப்படி அருள் வந்து பலவாறாக பிரித்து இருக்கு இல்லையா? இங்க எல்லாத்துடைய மொத்த தொகுப்பு தான் இங்க பேரருளான். எல்லாத்தையும் ஒரே வினாடியில செஞ்சுக்கிட்டே இருக்காருல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும். அவரு பேரருளாளன் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள்கிட்ட அருள் வர வாய்ப்பு இல்லையா சார்? மனிதர்கள்ட்ட அன்பு மட்டும் தான் இருக்குமா? நிச்சயமா அருள் இருக்கு. அருள் இருக்கிறதுனால தான் இப்ப நீங்க பேசுறீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. காது வேலை செய்யுதுல்ல, வாய் வேலை செய்யுதுல்ல, உங்களுக்கு பாக்குறீங்களா, கண்ணு பாக்குறீங்களா, இதெல்லாம் அந்த அருள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா செய்ய முடியாது. எவ்வளவு பேர் கண் தெரியாம இருக்காங்க. ஏன்? கண் என்ற ஒரு இடத்துல அந்த அருள் இறைவனுடைய ஆற்றல் என்பது இல்லை. பல பேருக்கு காது இருக்கு. காது கேட்காம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்? காது என்ற இடத்துல அருள் என்ற ஆற்றல் இல்லை. அப்ப நமக்கு எல்லாமே இருக்குன்னா அப்ப நம்ம கிட்ட அருள் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த அருள் போதுமா இறைவனுடைய முக்தி அடைய அப்படின்னா, இந்த அருளை வைத்துக்கொண்டு நம்ம அருளை கொஞ்சம் பேரருளை பெற முயற்சி செய்ய வேண்டும். முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இறைவன் நமக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்ம மிட்டாய் கடைக்கு போனோம்னா இனிப்பு இப்பெல்லாம் அதை கொடுக்கறது இல்லை. நீங்க ஒரு காலத்துக்கு போனீங்கன்னா ஒரு 20 30 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வயசானவங்களுக்கு தெரியும். ஒரு இனிப்பு கடை முன்னாடி போய் சும்மா நிக்க கூடாது. உடனே அல்வாவோ ஏதோ ஒரு இனிப்பு எடுத்து அன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ அதை டப்பாலும் ஒரு இலையில மடிச்சு கையில கொடுத்துருவாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு வாங்காம போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த சுவைக்கே அவங்கள வாங்க வச்சிடும். அப்போ ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்க வைப்பது போல இறைவன் என்ன பண்றாரு, அருளை முதல்ல கொடுத்துட்டாரு. இதை முதல்ல டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு. நமக்குள்ள இருக்க அருளை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்ப இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்குப்பா. அப்ப பேரருள் என்ன இருக்குன்னு அதை நோக்கி மனிதன் செல்வான். இப்ப நம்ம கிட்ட அருள் இல்லாம இல்லை, அருள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த அருளை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அருள் இருக்கிறதே இங்க நமக்கு பல பேருக்கு தெரியல. அருளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரருளை அப்பதான் போய் அடைய முடியும். சரிங்களா? இல்ல சார், அந்த அருள் வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்த அருள். நீங்க சொல்றது வந்து நான் கேக்குறது, மனுஷன் வந்து அன்பு காட்டுறான், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம காட்டுறது அன்பு. மனிதன் வந்து மற்ற உயிரினத்துல அருள் காட்ட முடியுமான்னு கேக்குறேன். மனிதர்களிடத்துல அருள் இருக்குமா? மற்ற உயிர்களிடத்துல காட்டுறதுக்கு அருள் இருக்குமான்னு கேக்குறேன். அதுவும் இறைவன் கொடுத்தால்தான் நீங்கள் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப அருள் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா உங்ககிட்ட அருள் இருக்கா? ஆமா இருக்கு. நீங்க அந்த அருளை இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா? நிச்சயமா கொடுக்க முடியும். ஆனால் அதற்கே இறைவனது அருள் வேண்டும், பேரருள் வேண்டும். இப்ப அந்த அருள் இருக்கதான் ஞானிகள்ட்ட எல்லாம் போறோம்ல, ஞானிகள் மகால்கிட்ட போறோம். என்ன பண்றாங்க? ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க, கையை தூக்கி நல்லா இருக்குன்னு ஒரு ஆசி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதம் என்பது அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள். எப்படி கொடுக்குறாங்க? இறைவன் பேரருளான்றது வாங்கிட்டாங்க அருளை, குறையாத அருளை வாங்கிட்டாங்க. குறையாத அருளை வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சு? நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்த சுத்தி. அதெல்லாம் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்க முடியும். அதற்கு நாம அந்த அருளை வாங்கி கொடுக்கறதுக்கு கத்துக்கணும். இன்னைக்கு கத்து வச்சிருக்கோமான்னு கேட்டா இல்ல. நம்மளே வாங்குறதுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இடத்துல. எப்ப நிறைய வாங்கி வச்சுக்கிறோமோ, குறையாத அருளை வாங்கி வச்சுக்கோமோ, அன்னைக்கு நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது நல்லது.